அனைவருக்கும் வணக்கம். இன்றிலிருந்து 15 நாட்களுக்கு அமாவாசை வரை மாலைபட்சம். பித்ருக்களை நினைவு கூறுவோம். முடிந்தால் இந்த பாசுரத்தை 15 நாட்களுக்கு நாம் படித்து அல்லது கேட்டு அல்லது பாடி முன்னோர்களின் ஆசீர்வாதங்களையும் பெருமாளின் திருவருளையும் பெறுவோம். இந்த பாசுரம் இன்று யூடியூபில் ஆலய தரிசனம் அன்பர் அவர்கள் அழகாக வர்ணித்து அருளியிருக்கிறார். நம்மாழ்வாரின் திருவாய்மொழி பாசுரங்களில் 5ஆம் பத்து 8ஆம் பாசுரமான இப்பாடலை பாடி நாம் பெருமாள் நம்மாழ்வார் திருவடிகளை பற்றி பிரார்த்திப்போம். ராகம் சுபபந்துராளி. களைவாய் துன்பம் களையாது ஒழிவாய், களைவாய் துன்பம் களையாதொழிவாய், களை கண் மற்றிலேன் களை கண் மற்றிலேன், வளைவாய் நேமிப்படையாய் வளைவாய் நேமிப்படையாய், குடந்தை கிடந்த மாமாயா குடந்தை கிடந்த மாமாயா, குடந்தை கிடந்த மாமாயா, தளரா உடல்லம் என தாவி தளரா உடலம் என தாவி, சரிந்து போம் போது சரிந்து போம் போது, இளையாது உனது தாழ் ஒருங்க பிடித்து இளையாது உனது தாழ் ஒருங்க பிடித்து, போத விசை நீயே போத விசை நீயே போத விசை நீ, களைவாய் துன்பம் களையாதொழிவாய், களை கண்மற்றிலேன், வளைவாய் நேமிப்படையாய், குடந்தை கிடந்த மாமாயா, தளரா உடலம் என தாவி சரிந்து போம் போது, இளையாது உனது தாழ் ஒருங்க பிடித்து, போத திசை நீ இளையாது உனது தாழ் ஒருங்க பிடித்து, போத திசை நீ. பெருமாள் நம்மாழ்வார் திருவடிகளே சரணம் சரணம் சரணம்.